ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னுடைய சேனலில் வந்து இது ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அண்ட் ஹோம் டூர் வீடியோ. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதால தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட வீடு, வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வீடு. இதுக்கப்புறம் வீடை வந்து உள்ளே போய் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் வீட்டுடைய என்ட்ரன்ஸ். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா தான். ஆனால் நாங்கள் பெருசாக இங்கே யாரும் வந்து இங்கே உட்காரது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே தண்ணி கேன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த இடம் இதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு, அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்து போகிறதுக்குண்டான இடம். கதவு கொசு வலை போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு கொசு வலை கதவு தான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெட்டு மாதிரி அடித்து எப்படி செட் பண்ணது. அப்படியே ஹாலுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் ஹால். ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் ஹால். பெருசாக திங்ஸ்லாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் காய்ஸ். நான் எப்பயுமே இப்படி தான் வீடியோஸ்க்காக வந்து இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணுற பர்சன் நான் கிடையாது. மேக்ஸிமம் எப்பயுமே என்னோடய வீடு இவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் மேசியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் க்ளீன் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு. நாங்கள் இருக்கிறதே ஒரு 3 பேர் தான். ஆனால் வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு. 2-3 பெட்ரூம்ஸ் இருக்கும். நான் ஒவ்வொன்றா அப்படி காட்டுறேன். ஸோ இந்த ஹாலில் வந்து இது வந்து ஃபஸ்ட் ரூம். ஆக்சுவலி மேக்ஸிமம் என் பையன் இங்கே உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எழுதிட்டுருக்கான் பாருங்கள். ஏசி ஓடிட்டுருக்கு. தம்பி வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். அண்ட் இங்கே தலகாணி இதெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். மேலே வந்து பெட்டு வந்து இப்படி கச்சமச்சான் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் தூக்கி லேட்டாக எந்திரிச்சனால எல்லாம் அப்படி அப்படி கிடக்கு. ஸோ அப்படி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படி இந்த ரூமுக்கு போயிடுவோம். ஒரு நிமிஷம் கதவை லாக் பண்ணிக்கிறேன். இது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரூம். இது 2மே சின்ன ரூம் தான். ஓகே, இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இங்கே ஒரு பீரோ வச்சுருக்கேன். இது வந்து ட்ரிபிள் டோர் பீரோ இருக்குது. இது வந்து டபுள் டோர் பீரோ. அண்ட் அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன ரூம் தான். அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம ஹாலுக்கு வந்துடலாம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கமும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது கிச்சனுக்குள்ளே போயிட்டு நான் திருப்பி வரும்போது இந்த பக்கம் வருவேன். உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டு கிச்சன். ஸோ இதுதான். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே இதே க்ளீனாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பட் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். இதான் நம்ம கிச்சன். இங்கே பாத்திரம் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ நம்ம கிச்சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி இங்கே பாருங்கள், அப்படி ஒரு பெரிய ரூம் மாதிரி போகும். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது ஹாலு, இது வந்து கிச்சன். அண்டு கிச்சனுக்கு அப்புறம் இந்த ஏரியா. இது வந்து ஒரு ரூம் தான் சொல்கிறாங்க. பட் இது ரூம் மாதிரி இருக்காது பார்க்குறக்கு. இங்கே வந்து ஒரு கட்டில் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். ஒரு சில திங்ஸ் வந்து இந்த பக்கம் வச்சுருப்பேன். அவ்வளோதான். பெட்ரூமில் வந்து கட்டில் போடாமல் இங்கே கொண்டு வந்து இது கட்டில் போட்டிருக்கீங்கன்னு மேபி நீங்கள் யோசிப்பீங்க. அவங்களுக்காக சொல்லிடுறேன், பெட்ரூம்குள்ளே இந்த கட்டில் போகாது. அதனால தான் இப்போதைக்கு இங்கே போட்டு வச்சுருக்கோம். இங்கே இப்போதைக்கு இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம். இதை நாங்கள் ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுலாம் தெரியாது. அஃப்கோர்ஸ் பாத்திரம்லாம் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன். நிறையா அப்பப்போ தேவையான பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிறக்காக இங்கே வச்சுருப்பேன். கிரைண்டரு, அப்புறம் தம்பியோட நோட் புக்ஸு, கூடை. எனக்காவது இங்கே போனால் இந்த ஐஸ் மீன் இருக்கும் இல்லைங்களா, லாங்காக எங்கேயாவது தூத்துக்குடி அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வரக்கா வச்சுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. இது ஸ்டோர் ரூம்னால மேக்ஸிமம் எப்படி இருக்கும் உனக்கே தெரியும். பாத்திரம் அதிகமாக உள்ளே இருக்கும். நிறைய திங்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அதனால் இந்த ரூம் இவ்வளோ தான். இந்த ரூமே இவ்வளோ தான் வந்து பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் இந்த ரூமே. அவ்வளோதான், சின்ன ரூம். அப்படியே இந்த ஸ்டோர் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம வந்த ரூம். இது ஒரு ரூமு.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஆக்சுவலி இந்த வீடு வந்து ரொம்ப பழைய காலத்து வீடுங்கனால ஏற்கனவே இது கிச்சனாக தான் யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சிங்க்கு ஏரியா இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ வாஸ்து அப்படிங்கிறனால அப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அப்படி ஹால்குள்ளே போகிறோம். இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டோர் இருக்கும். நான் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த ஒரு டோர் வழியாக அப்படியே ஹாலுக்கு வந்துக்கலாம். இவ்வளோ தான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. அண்ட் இங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா கிச்சன். இது வந்து இப்போ நான் கூட்டு போனேன் இல்லையா உங்களை வந்து ஸ்டோர் ரூமுக்கு, அந்த சைடு. இது வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ். அப்படி இந்த சைடு நேராக நம்ம வந்து இந்த பக்கம் வந்துடலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் வந்து போட்டிருக்கோம். இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் அப்படின்னு. நான் கட்டில் வந்து ஏன் உள்ளே போட முடியல அப்படின்னு. இவ்வளோ பெரிய கட்டிலாம் வந்து அந்த ரூம்குள்ளே போடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா இது வந்து சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த தையல் மிஷினால் எனக்கு ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டுருச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு மேபி என்னோடய லாங் வீடியோக்கு வரீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது இன்றைக்கி பழி வாங்கிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதையும் ஒருவேளை ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்கள நீங்கள் இருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், வீடு அவ்வளோதான். இது வந்து பழைய காலத்து வீடு. ஆக்சுவலி நாங்கள் வந்து லீஸில் தான் இருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்சனால இப்போ வந்து மாற்றிடுவோம், அந்த பிளானில் தான் இருக்கோம். இது ரொம்ப பெரிய வீடு, கிட்டத்தட்ட ஒரு 5.5 சென்ட் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு தேவையில்லை. பட் ஒரு அர்ஜென்ட்டில் இந்த வீட்டுக்கு வந்தோம், ஓகே அப்படின்னு. இப்போ 2 வருஷம் முடிஞ்சனால வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படி வெளியே போயிடலாம் வாங்க. இப்போ இந்த இடம் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இதுக்கப்புறம் அப்படி வெளியே போகிறேன், காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து வீட்டுடைய பேக் சைடு புழங்குற இடம். துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பக்கம்தான். இது அப்படி பேக் கேமராவில் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்களா அந்த சைட்லேருந்து அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இதுதான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே வந்து ஒரு சம்பு தொட்டி இருக்குது, அதாவது நல்ல தண்ணி தொட்டி இங்கே இருக்குது. பட் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சுற்றி இப்படி இடம் இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நெட்டாக இருக்கா, அப்படி நம்ம திரும்பணும் அப்படின்னா நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இதே மாதிரி அந்த சைடும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி போயிட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஹால்லேருந்து ஒவ்வொரு ரூமாக க்ராஸ் பண்ணி வந்தோம் பார்த்திங்களா, அந்த ரூமுடைய கதவு தான் இது இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். இது வந்து மாதுளை செடி இருக்குது, நிறையா இருக்குது. நான் அப்படியே 1 by 1 காட்டுறேன் பாருங்கள். நான் போயே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு தான், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிக்கே. பட் ரொம்ப வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடுனே சொல்லலாம். ஸோ இது வந்து தென்னை மரம், இது வந்து மாங்காய் மரம். வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான் தெரியல, நான் வெளியே வந்துட்டேன். இது வந்து மருதாணி மரம். அப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, அப்படி டைரெக்டாக அந்த இதில் தான் ஏணியில் ஏறி அப்படி மேலே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் தம்பியோட சைக்கிள், என்னோடய பைக், இது வீட்டுடைய என்ட்ரன்ஸ் இது தான். இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இது வந்து மாங்காய் மரம். அண்ட் குட்டியாக கருவேப்பிலை மரமும் அங்கே வச்சுருக்கோம். காட்டுதான் தெரியுது, அங்கே கருவேப்பிலை மரமும் இருக்குது. தேங்காய் வந்து விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ விழுந்திருக்கும் போல் இருக்குது. அண்ட் அப்படி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இடம், அப்படியே பேக் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பேக் சைடே இதுதான், அவ்வளோதான். இதுதான் வீடு. வீட்டுக்குள்ளே போயிடுவோம் வாங்க. ஸோ இதுதான் என்னோடய வீடு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு இதாக அப்படியே வந்து செட் பண்ணி சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறது அப்படி காமிச்சிட்ருக்கேன். நிறையா திங்ஸ் இருக்குது, பட் ஒரு சில விஷயங்கள்லாம் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒருத்தியாக இருக்கிறனால எல்லாத்தையும் சமாளித்து இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஹோம் டூர். அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு தெரில.
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.